உலக தமிழ் மக்களுக்கு என்ற அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ டேக்கோஸ். இந்த பொட்டேட்டோ டேக்கோஸ் வந்து நம்ம தவாலே செஞ்சுருக்கோம். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளும் கூட, செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த பொட்டேட்டோ டேக்கோஸை நான் எப்படி செஞ்சுன்றதை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அதோட டெக்ஸ்சரையும் டேஸ்ட்டையும் பார்த்துடலாம். பாருங்கள், அதோட டெக்ஸ்சர் எப்படி சீஸியாக இருக்குன்னு, செம்ம சீஸியாக இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குது. இப்போ நம்மளோ டேஸ்ட் பார்த்துடலாம். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. பொட்டேட்டோ டேக்கோஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம மைதா ஆட் பண்ணிடலாம். இப்போது தேவையான அளவு உப்பு, எண்ணெய். இப்போது கொஞ்ச நேரத்தில் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டே பிசைஞ்சிடலாம். ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பொட்டேட்டோ ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி பவுலில் 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை நான் பாயில் பண்ணிவிட்டு அதே மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணேன். நம்ம வந்து காஞ்ச மிளகாவை 2 நிமிஷம் வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது சாட் மசாலா, உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓரம் வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவை இப்போ நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த சைஸ்க்கு மாவை எடுத்துக்கோங்க. இப்போது இது மேலே நம்ம கொஞ்சோண்டு மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரட்டிக்கலாம். இந்த சைஸ்க்கு இருந்தால் போதும். இதோ இந்த சைஸ்க்கு இருக்குது. இப்படி தான் இருக்கணும். பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டு வச்சுருக்க சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாம். ரொம்ப நம்ம தவால போட்டு எடுத்துடக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். சும்மா 2 திருப்பிட்டு நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் போட தேவையில்ல. போட்டு எடுத்தாச்சு. ஒரே ஒரு சப்பாத்தி எடுத்துருக்கேன் நான். இதுக்கு மேலே டொமேட்டோ சாஸை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோம்மேட் டொமேட்டோ கெச்சப் தான். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மொசரெல்லா சீஸ் எடுத்திருக்கேன். இதுவும் வந்து ஹோம்மேட் தான். இது நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மொசரெல்லா சீஸோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சீஸ் வச்சாச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்க பொட்டேட்டோ ஃபில்லிங் எடுத்து மேலே வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிடலாம். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம மொசரெல்லா சீஸ் வச்சிடலாம். இப்போ நம்ம மடிச்சுக்கலாம். அவள் தான் பொட்டேட்டோ டேக்கோஸை ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க டேக்கோஸ் வச்சிடலாம். 2 இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு சைடு ரெடியானதும் இன்னொரு சைடுக்கு திருப்பி விட்டுறலாம். இதே மாதிரி நம்ம போட்டுட்டு இந்த சைடை வெந்ததுக்கப்புறம் திருப்பி எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ டேக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குன்னு. இந்த டேக்கோஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துட்டுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.